அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்திரை மாதம் குழந்தை பெறக்கூடாதுன்னுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. வருடத்தில் எல்லா நாட்களும் தாய்மார்கள் கர்ப்பம் தரிக்கலாம், குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் ஆடி மாதம் கணவன் மனைவி சேரக்கூடாது என்று முன்னோர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அதாவது சித்திரையில் பிள்ளை பிறக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அதனால்தான் அந்த ஆடி மாதத்தில் சேரக்கூடாது என்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் கர்ப்பம் தரிக்கும் போது பெரும்பாலும் சித்திரை மாதத்தில் தான் குழந்தை பிறக்கும். கருத்தில் கொள்ளுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சித்திரையில் தான் அக்னி நட்சத்திரம் தொடக்கம். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குழந்தையின் சருமம் மிகவும் மென்மையாக இருப்பதால் வெயிலை தாங்க முடியாமல் தோல் சிவந்துவிடும். மேலும் தாய்ப்பால் மட்டுமே உட்கொள்ளும் குழந்தைக்கு உடலில் நீர் வற்றி உவாதிகள் வர அதிக வாய்ப்புள்ளது. சின்ன சின்ன சூட்டு கொப்பளங்கள் உடல் முழுவதும் உண்டாகும். அச்சமயங்களில் அம்மை போடுவதற்கு வாய்ப்புண்டு. குழந்தையை நிறைய பேர் தூக்கிக் கொள்வதால் தொற்று நோய்களும் ஏற்படலாம். அதேபோல் தாய்க்கு அதிக வெப்பம் மற்றும் வேர்வையால் நாவறட்சி, மயக்கம், வாந்தி உண்டாகலாம். இது அதிகமாகும் பொழுது பக்கவாதம் மற்றும் இரத்த குழாய்களில் இரத்த உறைதல் போன்ற பெரிய பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு அதிகம். கருத்தில் கொள்க. இவ்வாறு எல்லாம் தவிர்ப்பதற்காகவே தான் சித்திரையில் பிள்ளை வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்திருக்கார்கள். இந்த நிறைய பேருக்கு இந்த கருத்து தெரியும். தெரியாதவங்க இந்த கருத்தை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.